இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால அவரை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய ஜீவனை கொண்டு எல்லாவற்றையும் வெற்றியாக நம்ம மேற்கொள்ள முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் நாளாக இருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 16:13 எப்படி இருக்கு? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒரு 4 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, விழித்திருங்கள். பி அவேர், லுக் அவுட், பி ஆன் கிரவுண்ட், பி அலர்ட். நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்மளுக்கு தருணங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதற்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதற்கான வாய்ப்புகள், தருணங்கள் எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். விழிப்பாக இருந்து அதை பார்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. எப்பெல்லாம் நீங்கள் ஒரு பயத்தை பார்க்குறீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறதோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை இங்கே சந்திக்கிறீங்களோ, ஏதாவது பலவீனத்தை பார்க்குறீங்களோ, இந்த மாதிரி தருணங்கள், வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொழுது அதுதான் ஒரு சிறந்த தருணம், சிறந்த வாய்ப்பு. எதற்காக என்றால், என்னுடைய விசுவாசத்தை அங்கே செயல்படுத்தும்படிக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கிறது. Fear and other problems are the perfect opportunity to use your faith, to demonstrate your faith. என்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பைபிளில் படிக்கும் பொழுது பீட்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் படகுல போகும் பொழுது புயலும் அலையும் வரும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். இதை பேதுரு பார்த்த உடனே அவனும் தண்ணி மேலே நடந்து போகணும், கடல் மேலே நடந்து போகணுன்றத அந்த ஆசை அவனுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அப்போ இயேசுவின் இடத்துல, ஆண்டவரே என்னை கட்டளையிடும், நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை சூஸ் பண்ணனான், விசுவாசத்தை தேர்ந்தெடுத்தான். விசுவாசத்தின் நிமித்தமாக அவன் படகுல இருந்து கடல்ல இறங்கி கடல் மேலே கொஞ்சம் தூரம் நடக்கிறான். அந்த விசுவாசத்தினால் அவனால் அது செய்ய முடிஞ்சது. ஆனால் எப்பொழுது அலைகளை பார்த்தானோ அப்பொழுது அவனுக்குள்ள பயம் ஏற்பட்டது. பயத்தை தேர்ந்தெடுத்தான். அதன் நிமித்தமாக கீழே மூழ்க தொடங்கிட்டான் தண்ணிக்குள்ள. அப்போ பயத்தை தேர்ந்தெடுப்பதும் விசுவாசத்தை தேர்ந்தெடுப்பதும் பேதுருடைய கரத்தில் இருந்துச்சு. அது ரெண்டுமே அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார், ரெண்டையும் செயல்படுத்தி காட்டுகிறார் பேதுரு. விசுவாசத்தினால தண்ணீர் மேலே நடக்க முடிஞ்சது, பயத்தினால அதே தண்ணீருக்குள்ள மூழ்க முடிந்தது. இட் வாஸ் பீட்டர்ஸ் சாய்ஸ். இயேசு அவனை காப்பாற்றி மூழ்கிறதுலேருந்து அவனை தூக்கி படகுல உட்கார வச்சுட்டு அவனை கடிந்து கொள்கிறார். எதை கடிந்து கொள்கிறார் அப்படின்னா, அவனுக்கு இருந்த பெரிய பயத்தை கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசியே, யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுகிறார். உன்னுடைய விசுவாசத்தை காட்டிலும் உன்னுடைய பயம் பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நாமும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பயங்களை பார்த்தாலுமே நாம் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும், விசுவாசத்தில் முன்னேறி செல்ல முடியும். பயத்தினால நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பயம் நம்மை கீழே தள்ளும், பயம் நம்மை மூழ்க செய்யும். ஆனால் விசுவாசம் நம்மை கடல் மேல் நடக்க செய்யும். விசுவாசம் நம்மளை உயர்த்தும். லெட் யுவர் ஃபெய்த் பி பிகர் தென் யுவர் ஃபியர். உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பயத்தை விட பெரிதாக இருக்கட்டும். ஆகவே விழித்திருங்கள். எப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எப்போ நம்ம விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற தருணம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும் பொழுது பயத்தை அல்ல, விசுவாசத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு, டு ரிமைன் இன் ஃபெய்த், டு சூஸ் ஃபெய்த், டு சஸ்டெயின் இன் ஃபெய்த், யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பி அவேர் ஆஃப் இட். நம்மளுக்குள்ள பயத்தை உணர்ந்தாலுமே விசுவாசத்தில் நம்ம நகர முடியும், விசுவாசத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்ந்தெடுப்பு, அந்த சாய்ஸுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபெய்த் என்கம்பasses பீயிங் அவேர், பீயிங் கரேஜியஸ் அண்ட் பீயிங் ஸ்ட்ராங். விழிப்பாக இருப்பது, புருஷராக இருப்பது, திடன் கொள்வது. புருஷராக இருப்பது அப்படின்னா தைரியமாக இருப்பது. இட்ஸ் பீயிங் கரேஜியஸ். விசுவாசத்தில் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியுன்ற ஒரு தைரியத்தில் இருப்பது. அதற்கப்புறம் திடனாக இருப்பது அப்படின்னா பலனாக இருப்பது, ஸ்ட்ராங்காக இருப்பது. ஃபெய்த் இஸ் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் பீயிங். விசுவாசம் என்பது செயல் விளக்கம். நீங்கள் யார், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலை என்னவா இருக்கிறது அப்படிங்கிற செயல் விளக்கம் தான் விசுவாசம். இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, உங்களுக்கு வருகிற தருணங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பார்த்து அதை செயல்படுத்தும்படிக்கு விழிப்பாயிருங்கள், புருஷராயிருங்கள், திடமனதாயிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற உங்கள் பிரச்சனையை வெல்லும். அது கடுகு விதையளவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசம் பெரியது. லெட் யுவர் ஃபெய்த் பி பிகர் தென் யுவர் ஃபியர். உங்களுடைய பயத்தை பார்க்கிலும் உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். இன்றைக்கும் ஒரு விசுவாச நாள். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.